1850களில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருத்தர் ஸ்கூலுக்கே போகாம இன்செப்ஷன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இன்டர்ஸ்டெல்லார், லூசி போன்ற ஹாலிவுட் படங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கிடையாது, அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு கான்செப்ட் கொடுத்தவரே இவர் தான். என்ன நம்ப முடியலையா? வீடியோவை முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத பல விஷயங்களை முதல் முறையா கேட்க போறீங்க. என் கூட சேர்ந்து இந்த மல்டி டைமென்ஷனல் ட்ரிப்புக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. மல்டி டைமென்ஷனல் வேர்ல்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல யார் அவர்? 1850s வாழ்ந்த ஒருத்தர் ஹாலிவுட்டில் வர சைஃபை படங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு, ஏன் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ டேலண்டடாக இருந்தது. ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் 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 சயின்டிஸ்ட் சிதம்பரம் ராமலிங்கம் தான். மக்கள்லாம் இவர் அன்பா வள்ளலார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுனால மட்டுமே இவரை வள்ளலார்னு கூப்பிடல, அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஞானத்தையும் இந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா கொடுத்ததுனால தான் அவரை வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இந்த உலகத்திலே சயின்டிஸ்ட் யாரும் கொடுக்காத நாலேஜை இவர் கொடுத்துட்டாரா அப்படின்னா, ஆமா, பிசிக்ஸ்ல 1 கோடி ஐன்ஸ்டைனை ஒன்னா சேர்த்துனா கூட இவரோட நாலேஜுக்கு ஈடாகாது. ஏன்னா குவாண்டம் சயின்ஸை இப்போதான் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரோட காலத்திலே அவர் குவாண்டம் சயின்ஸை விட அட்வான்ஸான சயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. பயாலஜில இப்போ வரைக்கும் வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சதை தான் நாம பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவரு அந்த டிஎன்ஏவையே எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை தன்னோட உடம்புல செயல்படுத்தியும் காமிச்சிருக்காரு. கெமிஸ்ட்ரியில டிமிட்ரி மேன்லியூ ஒரு பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சதுக்காக பாராட்டப்படுறாரு. மேரி கியூரி பொலோனியம், ரேடியம் கண்டுபிடிச்சதுக்காகவே நோபல் பிரைஸே வாங்கியிருக்காங்க. லினஸ் பாலிங் போன்ற சயின்டிஸ்ட் எல்லாருமே இப்போதான் குவாண்டம் கெமிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பீரியட்ல வாழ்ந்த அவரு ஒவ்வொரு மெட்டலுமே கோல்டா கன்வெர்ட் பண்ணி ஆல்கமில, ரசவாதத்துல அப்போவே சிறந்து விளங்கியிருக்காங்க. லிங்குவிஸ்டிக் நாலேஜ், மொழி அறிவு அப்படின்னு பார்த்தா அவருக்கு அத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் அவர் எந்த ஸ்கூலுக்குமே போக கிடையாது. சரி, அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 11 டைமென்ஷன் இருக்கிறதா தங்களோட தியரியில் குறிப்பிட்றாங்க. அதுவுமே தியரிட்டிக்கலாக தான் இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியுது. 1850s வாழ்ந்த இவர் 10 டைமென்ஷன் வரைக்கும் தன்னோட பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் சைட்ல இருந்து தான் வந்திருக்கு. அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது தான் இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, சும்மா வாயிலே வடை சுடாதீங்க, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு பூமராக ஃபீல் ஆகுது இல்லை. 1900 வரைக்குமே சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. 1920s தான் முதல் முறையாக எட்வின் அபிள் ஆண்ட்ரோமெடா ஒரு தனி கேலக்ஸி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற தியரியே அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு தியரியே உருவாக ஆரம்பிச்சது. அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரை மணியே. இது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல்ல எழுதியிருக்கிற ஒரு பாடல் வரி. இதுல அண்டமும் அதன் மேல் அண்டமும் அப்படின்னு அவர் சொல்றது மூலமா ஒரு யூனிவர்ஸ் மேல இன்னொரு யூனிவர்சஸ் இருக்கு அப்படின்னு மல்டிவர்ஸ் கான்செப்டை அப்பவே சொல்லியிருக்காரு. இதுல பேரலல் ரியாலிட்டிஸும் வரும். அதை இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம பிண்டமும் அதிலொரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபர மணியே அப்படின்னு இன்னொரு பாடல் வரிகள்ல சொல்றாரு. அதாவது மைக்ரோ காசம்குள்ள இருக்கிற மைக்ரோ காசம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதை மாடர்ன் சயின்ஸோட பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா பிசிக்கல் லேயர், செல்லு, ஆர்கன் பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மைக்ரோபயோம் பற்றி சொல்கிறாரு. அண்ட் குவாண்டம் லெவல்லையும் சொல்லியிருக்காரு. இதுக்கும் டைமென்ஷன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. வள்ளலார் அவர் எழுதிய 6வது திருவருட்பால பதிவிலக்கம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெரிய பாடல் வரிகளை கொடுத்துருக்காரு. அதில் வண்ணமிகு பூதவெளி பகுதி வெளி முதலா வகுக்கும்படி வெளிகளெல்லாம் வயங்கு வெளியாகி எண்ணம் ஒரு மாமௌன வெளியாகி அதன் மேல் இசைத்த பரவெளியாகிய இயலுபய வெளியாய் அன்னூர் சிற்பரவெளியாய் தற்பரமாம் வெளியாய் அமர்ந்த பெருவெளியாகி அருளின்ப வெளியாய் திண்ணமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான
திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த பாடல் வரிகளை நான் முதல்ல கேட்டப்போவே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இதுல அத்தனை வெளிகள் பத்தின குறிப்பு இருக்கு. பூதவெளி, பகுதி வெளி, மாமௌன வெளி, வயங்கு வெளி, பரவெளி, இயலுபய வெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, பெருவெளி, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பல வெளிகள் பற்றி வள்ளலார் இதில் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். மாடர்ன் சயின்ஸில் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் வச்சு தான் டைமென்ஷனை அளப்பாங்க. லென்த்து மட்டும் இருந்தால் அது 1 டைமென்ஷன், பிரெத் இருந்தால் அது 2 டைமென்ஷன், ஹைட் இருந்தால் அது 3 டைமென்ஷன். ஐன்ஸ்டைன் வந்ததுக்கப்புறம் தான் 4th டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. அவர் இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு கூட டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து 4th டைமென்ஷன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணார். அதுக்கப்புறம் குவாண்டம் சயின்ஸ், மாடர்ன் ஸ்ட்ரிங் தியரி, எம் தியரிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு 11 டைமென்ஷன் கிட்ட இருக்கும் அப்படின்னு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான டைம்லைன் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1920 1930களில் ஸ்க்ராட்டிஞ்சர், ஐன்ஸ்பர்க் போன்ற சயின்டிஸ்ட் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் அவங்க அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ நம்ம மனசு அதை எப்படி பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள் மாறும். இதுக்கு அர்த்தம் மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது தான். 1931 ஸ்க்ராட்டிஞ்சர் வாட் இஸ் லைஃப் அப்படின்னு எழுதுகிறப்போ கான்ஷியஸ்னஸ் ஒரு கெமிக்கல் கிடையாது அப்படின்னு முதல்ல முன்வைக்கிறாரு. 1960 1980 வரைக்கும் யூஜின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கான்ஷியஸ்னஸ் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பொருள் உங்களுக்கு அதுவாக தெரியறதுக்கு காரணம் நீங்கள் திடீர்னு பார்க்குறப்போ அது உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் அந்த பொருள் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். 1990களில் தான் பென்ரோஸ் மற்றும் ஆமராஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த குவாண்டம் லெவலில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் நமக்குள்ள விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இப்போ 2000க்கு அப்புறம் குவாண்டம் பயாலஜிலாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட கான்ஷியஸ்னஸே அதாவது நம்ம விழிப்புணர்வு ஏதோ குவாண்டம் லெவலில் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, அதனால தான் நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது அப்படின்ற வரைக்கும் வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ், குவாண்டம் பயாலஜி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு குவாண்டம் மெக்கானிக்ஸே 1900க்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே பிரபலமாகுது, ஏன் அறிமுகமாகுது. ஆனால் 1950களிலேயே வள்ளலார் அந்த பாடல்களில் அத்தனை வெளிகள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இந்த வெளிகள் எதுவுமே நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற மாதிரி லென்த்து, பிரெத்து, ஹைட்டு வச்சு கொடுக்கப்படலை. அது கான்ஷியஸ்னஸ் பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே கான்ஷியஸ்னஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிற இந்த டைமென்ஷனல் தியரி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் கூட வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்குறப்போ அது அதுவாக தெரியுது, ஆனால் என் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, அது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இப்போ சொல்லுது. இதை அப்போவே உணர்ந்ததுனால தான் வள்ளலார் எந்த ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியூஸுமே அவர் டைமென்ஷனல் மேப்பிங்க்கு எடுக்கவே இல்லை. கான்ஷியஸ்னஸ் வச்சு மட்டுமே அவர் இந்த காஸ்மிக் டைமென்ஷனல் மேப்பை ரெடி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே உங்கள் கான்ஷியஸ்னால தான், உங்கள் விழிப்புணர்வுனால தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம விழிப்புணர்வுனால தெரிகிற ஒரு விஷயத்தை வச்சு நாம் எப்படி டைமென்ஷன்ஸை உருவாக்க முடியும்? இப்போ அவங்க கணிச்சிருக்கிற அந்த 11 டைமென்ஷனுமே மேத்தமெட்டிக்கலாக தான் சொல்கிறாங்க. அதை அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கான்ஷியஸ்னஸ் மூலமாக மட்டும்தான் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இது இந்த உலகத்துக்கே இது வரைக்கும் யாரும் சொல்லிடாத அட்வான்ஸ்டு சயின்ஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற டைமென்ஷனல் கான்செப்டை எடுத்துகிட்டு வள்ளலார் சொல்லியிருக்கிற இந்த கான்ஷியஸ் பேஸ்டு டைமென்ஷனல் கான்செப்டை தான் வைக்க போகிறாங்க. ஏன்னா கான்ஷியஸ்னஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபிசிக்கல் மேட்டர், அதுதான் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டை ஆரம்பித்தவரே வள்ளலார் அப்படின்னு தான் சொல்கிறேன்.
இந்த கான்ஷியஸ்னஸ் டைமென்ஷனல் மேப்பை எல்லாரும் பாருங்க. இதில் அந்த பூதவெளின்னு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, அதுதான் நாம் இருக்கிற ஸ்பேஸ், பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட நம்மளோட இந்த 3D வேர்ல்டு. இந்த பூதவெளி அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹாலிவுட் மூவியில் த ட்ரூமேன் ஷோ படம் பாருங்கள். பார்க்கலன்னா அட்லீஸ்ட் ரிவ்யூவாவது கேளுங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே இந்த பூதவெளி, மேட்ரிக்ஸ் இதெல்லாம் என்னன்னு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிடும். இந்த பூதவெளியை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா அதில் பகுதி வெளி இருக்கும். பகுதி வெளினா சப்டல் அட்டாமிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அணுக்களுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, த எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்ம மனவெளி, மன அணுக்கள் அதெல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே நாம் பகுதி வெளியில தான் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த பகுதி வெளியை எந்த ஹாலிவுட் படத்தோட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆண்ட்மேன் படத்தோட இதை நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அணு உலகம், அந்த குவாண்டம் வேர்ல்டு முழுக்கவே இந்த பகுதி வெளிகளை தான் வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு. ஆண்ட்மேன் இந்த பூத வெளியிலேருந்து பகுதி வெளிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். வள்ளலார் அந்த பாடல்லே சொல்லியிருப்பார், இது எல்லாமே அடிவெளிகள், இந்த மாதிரி நிறைய வெளிகள் இருக்கு அப்படின்னு. அதாவது இதெல்லாமே பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 2 வெளிகளுமே கண்ட்ரோல் பண்ணுறது வயங்கு வெளி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வயங்கு வெளியில தான் இந்த சப்டல் வைப்ரேஷனல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த குவாண்டம் வைப்ரேஷன்ஸ் பற்றியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், அப்போ இன்னும் பெட்டராக புரியும். ஸோ வயங்கு வெளியில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக உருவாகிற விர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் தான் நம்ம பார்க்குற இந்த எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாமே. ஸோ அந்த வைப்ரேஷனல் ஃபீல்டை தான் வயங்கு வெளி அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் வர மேஜிக்கல் வைப்ரேஷன், டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸு, காஸ்மிக் ஸ்டேட்ஸ், ஓம் மந்த்ரா, இதெல்லாமே இந்த வயங்கு வெளிக்குள்ளே தான் அடங்கும். அதுக்கடுத்ததா மாமௌன வெளி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மாமௌனம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அப்சல்யூட் சைலன்ஸ். இதை வந்து நம்ம சிவ தத்துவத்துக்கூடையும் ஈக்குவேட் பண்ணலாம். அந்த இடத்துல வெறும் சைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹாலிவுட்ல இன்செப்ஷன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல கனவுக்குள்ள கனவு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை இன்னொருத்தங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே மென்டல் ஸ்பேஸ், மன வெளிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதில் லிம்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டையும் காமிச்சிருப்பாங்க. அதில் இந்த உலகத்தையே மறந்து ஒரு அமைதியான நிசப்தமான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க கான்ஷியஸ்னஸில் இருப்பாங்க. அதுக்கும் மாமௌன வெளிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா அது மனவெளி. அந்த ஸ்பேஸையும் நாம் கடந்து போகிறப்போ உபய வெளி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உபய வெளி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த பறவெளி இருக்குது பார்த்தீங்களா, டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ்க்கும் இப்போ நாம் பார்த்தோம்ல கீழ்நிலை வெளிகள், இந்த கீழ்நிலை வெளிகளுக்கும் மேல்நிலை வெளிகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வெளி தான் இந்த உபய வெளி. இந்த ஸ்பேஸில் பறவெளி பொருளும் இருக்கும், நம்ம பார்த்த இந்த கீழ்நிலை பொருட்களும் இருக்கும். ஒரு மாதிரி ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஒரு அனுமான பிரமாணத்தில் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வயங்கு வெளியை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் உண்மைக்கும் இலூஷனுக்கும் நடுவில் ஒரு விர்ச்சுவல் உலகம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அதுக்கு வந்து எந்த ஃபார்மும் இருக்காது, அதாவது உருவம் இருக்காது, ஆனால் உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு உலகம், ஒரு அன்ரியலான ஒரு சிமுலேஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதுதான் இந்த வயங்கு வெளி. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஒரு படங்களோட எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது வேற மாதிரி கூட இருக்கும். அந்த வெளியை கடந்து நம்ம மேலே போகிறப்போ நாம் பறவெளிக்குள்ளே நுழைய முடியும். அதாவது டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கான்ஷியஸ்னஸ்னால நுழைய முடியும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோர் இன்ஃபைனட் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கும். அதாவது ரொம்ப தூய்மையான, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வு நிலை மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம பரசிவம் அப்படின்னும் சொல்லலாம். அந்த ஸ்பேஸை பறவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நான் எந்த மூவியை சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதுதான் லூசி. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக, அதாவது கான்ஷியஸ்னஸ் அதிகமாக, அவங்களோட ஈகோ டிசால்வ் ஆகும், டைம் டிசால்வ் ஆகும், ஸ்பேஸ் டிசால்வ் ஆகும். அப்புறம் அவங்க பாடியே கம்ப்ளீட்டாக ஸ்பேஸாக மாறிடும், ஒரு வெட்டவெளி தன்மையாக மாறிடும். இதை நம்ம பறவெளி கூட ஈக்குவேட் பண்ணலாம். அந்த டைமென்ஷனில் நாம் ஸ்பேஸ் பாடியாக தான் இருப்போம். அன்னூறு சிற்பறவெளி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அப்படின்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப காம்பேக்ட்லி, ரொம்ப பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிற்பறவெளியிலையும்
எல்லா வெளிகள்லையுமே உயிர்கள் வாழும். அதே மாதிரி இந்த சிற்பறவெளின்னு சொல்கிற இந்த டைமென்ஷன்லேயுமே வந்து உயிர்கள் வாழும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் பாடி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், லூமினஸ் ஸ்பேஸ் பாடி அந்த மாதிரி. பறவெளியுமே ஸ்பேஸ் பாடி தான், ஆனால் சிற்பறவெளியில் இருக்கிற ஸ்பேஸ் பாடி ரொம்பவே பியூராக இருக்கும். அதை விடவே இன்னும் தூய்மை வாய்ந்ததாக அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த கீழ்நிலையில் இருக்கிற பௌதிக அணுக்களால் ஆன வெளிகளாக இருந்தாலும் சரி, பர அணுக்களால் ஆன பறவெளிகளாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா வெளிகளையும் தாங்கி நிற்கிறது இந்த சிற்பறவெளி தான். அதுக்குள்ள இருக்கிற சக்திகளும் சத்தர்களும் தான் இந்த கீழ்நிலையில இருக்கிற எல்லா வெளிகளையுமே இயக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. சத்தர்கள் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பீயிங், சக்திகள் அப்படின்னா எனர்ஜி பீயிங். ஸோ இவங்க தான் இந்த இவ்வளோ தூரம் நடக்கிற எல்லா சைக்கிள்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு நிலைகள்லையுமே அதுக்கேற்ற சக்திகளும் சத்தர்களும் இருப்பாங்க. ஹாலிவுட்டில் நிறைய மூவிஸ் இருக்குது, த கான்டாக்ட், ட்ரீ ஆஃப் லைஃப், அரைவல், ஷீ அப்படின்னு. ஆனால் எந்த படத்துக்கூடவும் என்னால் இந்த வெளிகளை ஒப்பிடவே முடியாது. இது வரைக்கும் கூட ஏதோ ஒரு வெளிகளில் நாம் அதை ஈக்குவேட் பண்ணி சொல்லலாம். ஆனால் இந்த வெளிகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த படமும் இது வரைக்கும் வள்ளல் பெருமான் சொன்ன இந்த வெளிகளெல்லாம் காமிச்சதே கிடையாது. இதை கடந்து போனோம் அப்படின்னா தற்பர வெளி இருக்கு அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறாரு. இதுக்கு சேலம் குப்புசாமி ஐயா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. மாயைகளை கடந்த தூய அறிவு நிலையில இங்க இருக்கிற பரசிவம் இருக்குமா, அப்படி அந்த அப்சல்யூட் அவேர்னஸ், அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸில் இந்த தற்பர வெளியில் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இப்போது நம்ம இந்த தற்பர வெளியும் கடந்து போனோம் அப்படின்னா அங்கே தான் பெருவெளி இருக்குது. வள்ளல் பெருமான் சொல்வார் இல்லையா, வடலூரில் பெருவெளி அப்படின்னு. அந்த பெருவெளியே 9வது நிலையில் தான் இருக்குது. இந்த பெருவெளி தான் கீழே இருக்கிற அத்தனை வெளிகளையும் தாங்கி நிற்கிற ஒரு வெளியாக இருக்குது. எவ்வளோதான் ட்ராவல் பண்ணுறது, பூதவெளி, பகுதி வெளி, வயங்கு வெளி, மாமௌன வெளி, உபயவெளி, பறவெளி, சிற்பறவெளி, தற்பறவெளி, பெருவெளி அப்படின்னு இத்தனை வெளிகளை கடந்து போனாலுமே அங்கே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய வெளி இருக்குது. அந்த வெளிக்குள்ளே தான் நம்மளால் இறைவனை பார்க்க முடியும். இத்தனை வெளிகளுக்குள்ளே நம்ம இருந்தால் கூட இறைவனோட உண்மை தன்மையை நம்மளால் பார்க்க முடியாது. அவரோட சோபைன்னு சொல்லலாம், ஒரு ஷேடோ இல்லை இலூஷன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட வேறு வேறு ஃபார்ம்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அவர் ஒரிஜினலி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த சிற்றம்பலத்துக்குள்ளே தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே வந்துட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே பியூர் ஸ்பேஸ், எந்த மறைப்பும் கிடையாது. எவனும் நம்மளை வந்து காடை பார்க்குறத தடுக்கவே முடியாது. அவரோட ஒரிஜினல் ஃபார்மை பார்க்கலாம், அதை ஃபீல் பண்ணலாம், அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம், நாமும் அது கூட சேர்ந்து கலக்கலாம். அந்த ஒரு பிளேஸ் தான் இந்த திருச்சிற்றம்பலம். திரு அப்படின்னா த டிவைன், த சாக்ரட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சித்து அப்படின்னா த கான்ஷியஸ்னஸ், அம்பலம் அப்படின்னா த ஸ்பேஸ், டிவைன் கான்ஷியஸ் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த வெளிக்குள்ளதான் இறைவன் இருக்காரா, அப்புறம் ஒரு வெளிக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வெளிகள் எல்லாத்தையுமே அவர் தனக்குள்ளே உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அருட்பெருஞ்சோதிக்குள்ளே தான் இத்தனை வெளிகளும் அடங்கியிருக்கு. அவரோட அந்த முதல் நிலை தான் அந்த திருச்சிற்றம்பல நிலை, அதுக்கப்புறம் பெருவெளி, அதுக்கப்புறம் தற்பரவெளி, சிற்பரவெளி அப்படின்னு அவரோட இருக்கிற நிலையிலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நமக்காக இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காரு. ஆனால் இது எல்லாமே மாயை தான். ஏன்னா நாம் பூதவெளியில் இந்த நேரத்தில் இருந்தாலுமே நாம் எங்கே இருக்கோம், அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிற அந்த அல்டிமேட் கிரேஸ், அந்த அல்டிமேட் கம்பேஷனுக்குள்ளே தான் இந்த செகண்ட் நாம் இருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிகள் தான் நம்மளை இறைவனை பார்க்க விடாமல் தடுக்குது. அந்த வெளிகளை அவர் நம்மக்கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்குனாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட அறியாமையினால், நம்மளோட அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்னால தான் நமக்கு அந்த வெளிகள் இருப்பது போல் தெரியுது. எப்போ நம்மளுக்கு இதெல்லாம் மறைஞ்சு நாம் வந்து நம்மளை உணராமல் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு அந்த இறைவன் போல் அல்டிமேட் கம்பேஷனுக்கு வரோமோ, இந்த எல்லா மாயையும் நம்மளுக்கு அப்படியே மறைஞ்சிரும், டிசொல்யூஷன் ஆகிடும், நாம் அருட்பெருஞ்சோதியோட கலந்துருவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒரு தனி கடவுளோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது ஒரு இண்டிவிஜுவல் பீயிங்கே கிடையாது. அப்சல்யூட் கம்பேஷன், ஒரு முழுமையான கருணை, ஞானம் எல்லாத்தையும் கொண்ட ஒரு
பொருள் ஒரு இறை பொருள், அதுதான். அது கூட நாமளும் சேர்ந்தா நாமளும் இறை பொருளா மாறிடுவோம்.